மார்க்கெட்ல ஏன் பூம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஐடி செக்டார் மட்டும் ஏன் அவ்வளோ வேகமா ரெக்கவரி ஆச்சு சார்? இந்திய நிறுவனங்களுக்கு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், எஸ்எல் டெக்னாலஜி போன்ற நிறுவனங்களுக்கு ஏஐ டிமாண்டை விட சப்ளை அதிகமாக தேவைப்படும், ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு கருத்தில் கொண்டு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ரெக்கவரி கொடுக்குது. ஸோ இதனால ஒரு பெரிய ரேலி லாஸ்ட் வீக் பார்த்தோம் சார். அப்போ ஏஐ பூம் ஆகிறது இந்திய ஐடி நிறுவனங்களுக்கு இன்னும் எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும்? குவார்டர் ரிசல்ட்டை வச்சு இந்த மார்க்கெட் அப்படியே மொத்தமும் ரெக்கவரி ஆகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அமேசான் ரிசல்ட் வந்த பிறகு அவங்க சொன்ன கருத்து மிகவும் முக்கியமான விஷயமா பார்க்குறோம். கிளவுட் சர்வீஸ் வந்து 2028 வரைக்குமே இன்னும் தேவை உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஏஐ, இந்த கிளவுட் சர்வீஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இயர்லி ஸ்டேஜ் தான் இருக்குது. அப்போ அது வரைக்கும் நம்ம இந்திய நிறுவனங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் இந்த மாதிரியான சர்வீஸும் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது தான் ஒரு மீடியம் டேர்ம் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஆனால் இப்போ சவுத் கொரியா மார்க்கெட் ஒரு 40% சரிஞ்சிருக்கு. இது இந்தியாவை இம்பாக்ட் பண்ணுமா சார்? ஒவ்வொரு முறையும் இந்த க்ரூட் ஆயில் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அது ஏன் அவ்வளோ தூரம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது? 80% ஆஃப் க்ரூட் ஆயில் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் கொண்டு வரும். ஸோ அதனால வந்து இந்த வாரில் என்ன நடந்தாலும் அதோட இம்பாக்ட் வந்து நம்மளுடைய எக்கனாமியில் இருக்கும், நம்ம ருப்பியில் இருக்கும், நம்ம இன்ஃப்ளேஷனில் இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் நம்மளுடைய க்ரோத், நம்ம கவர்மெண்ட் எல்லா இடங்கள்லையும் இது பாதிப்பு இருக்குது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நமக்கு அதில் அண்டர் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு காரணம் இந்த வார். ஸோ இந்த மாதிரி அன்சர்டனிட்டி இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு நம்ம ட்ரம்ப் சார் என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக ரீசன்ஸ் வரும்போது தான் வச்சுட்டே இருப்பார், டைப் பண்ணி ட்வீட் பண்ணி விட்டுறது. அப்புறம் மார்க்கெட்டும் ட்வீட் ஆகி கீழே இருக்கு. மக்களுக்கு மூணாவது கண்ணு ஒன்று இருக்கு, அதுதான் கோல்டு. ஸோ இன்னும் ஏன் கோல்டு வந்து சைடு வேல இருக்கு? நிறைய நேரங்களில் சேஃப் அவன் அசட்னு சொல்லுவாங்க. கோல்டில் முதலீடு போவாங்க, சேஃபாக இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து சைட் வைஸாக ட்ரேட். அதனால மார்க்கெட்டு ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் ஆகணும், ஆனால் மட்டும்தான் கோல்டோட டேரக்ஷன் வரும். நிறைய பேர் இந்த ஹெட்லைன்ஸை பார்த்துட்டு நிறைய போய் பை பண்ணணும், ரொம்ப பேனிக்காக பை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஸ்ட்ராட்டஜி அல்லது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி மார்க்கெட்டில் எங்கே வாங்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் மினிமம் பண்ணணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தீர்மானித்து ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்கும். உடனே பேனிக் ஆனாங்க அப்படின்னாக்கா தப்பான முடிவுகள் எடுக்க வேண்டும். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இது சந்தை ஓர் அலசல். நான் சரவண ராம்குமார். முந்தைய வாரத்தோட ஒப்பிடும்போது கடந்த வாரம் மார்க்கெட் அப்படின்றது ஒரு நல்ல பாசிட்டிவாகவே நிறைவடைஞ்சது அப்படின்றத பார்க்கலாம். காரணம், டிஐ ஏற்கனவே வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எஃப்ஐஐனுடைய போக்கும் மாறி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா திரும்ப அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐடி ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் பேங்கிங் செக்டார் இப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவாகவே இருந்தது. ஸோ இதனால மார்க்கெட் இப்படி இருக்கு இந்த நிலைமையிலன்னு புரிஞ்சுக்கிறோம். இது இப்படியே கண்டினியூ ஆகுமா, இல்லை எப்படியான மாற்றங்கள் வரும் அப்படின்றத பற்றி தான் பேசுறதா இருக்கும். அதுக்காக நம்மோட என்ரிச் மணியின் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் பொன்முடி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், போன வாரம் நீங்கள் சொன்ன மாதிரி நிஃப்டி கிட்டத்தட்ட 24,000 புள்ளிகளை எல்லாம் கடந்திருந்தது அப்படின்ற மாதிரியே நிறைய விஷயம் நம்ம பேசியிருந்தோம். அண்டு நிறைய பாசிட்டிவ் தெரியுது. குறிப்பாக வந்து மார்க்கெட் நல்லாவே பூம் ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம் சார்? இதுக்கு முக்கிய காரணம் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஐடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்தது வந்து சப்போர்ட்டிங்காக இருந்தது. கிட்டத்தட்ட வந்து 2024 டிசம்பர்லேருந்து மார்க்கெட் கீழே விழுந்திருந்தாங்க. ஐடி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு 46,000 புள்ளிகள்லேருந்து கிட்டத்தட்ட 25,000 புள்ளிகளாக சரிஞ்சிருச்சு. கடந்த 2 ஆண்டுகளாகவே செல்லிங் ப்ரெஷர் இருந்தாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஒரு நல்ல ரெக்கவரி பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20% மேலே ரெக்கவரி கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டு. ஸோ இப்போ 30,000 அப்படிங்கிற இடத்துல மார்க்கெட் ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப ப்ரெஷராக இருந்தது வந்து ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு. ஒரு ஐடி இண்டெக்ஸுக்கெலாம் வந்து ஒரு பெருமூச்சார் கொடுக்குற அளவுக்கு வந்து ஏர்னிங்ஸ் இருந்ததை பார்த்து மார்க்கெட்டை வந்து ஒரு ரெக்கவரி அண்ட் ஷார்ட் கவரிங் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் இறங்கினது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் ஒரு நல்ல ரேலி கொடுத்தாங்க. அதாவது அடுத்தபடியாக நீங்கள் இப்போ சொல்லும்போது எஃப்ஐஐ வந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது டிஐ ஆல்ரெடி பை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. குளோபல் மார்க்கெட் வந்து சென்டிமெண்ட் வந்து ஒரு அளவுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்ததால் மார்க்கெட்டில் வந்து ஒரு சிக்னல் கிடச்சி ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு ரெக்கவரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம் லாஸ்ட் வீக். சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் ஏன் பூம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஐடி செக்டார் மட்டும் ஏன் அவ்வளோ வேகமாக ரெக்கவரி ஆச்சு சார்? ஸோ நம்ம வந்து இது ஒரு ஷார்ட் கவரிங்காக மட்டும் பார்க்காம ஒரு ஃபண்டமெண்டலாகவும் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்குறோம். கடந்த வாரம் ரிசல்ட் வெளில வந்தது. மைக்ரோசாஃப்டோடைய அசூர் வந்து கிட்டத்தட்ட 39% வந்து க்ரோத் கொடுத்தாங்க. ஸோ அது ஒரு காரணம். மற்றும் வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து ஒரு 37% க்ரோத் கொடுத்தாங்க. ஸோ அப்போ இதில் என்ன புரியுது அப்படின்னா இந்திய நிறுவனங்களுக்கு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், எஸ்எல் டெக்னாலஜி போன்ற நிறுவனங்களுக்கு ஏஐ டிமாண்டை விட ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு கருத்தில் கொண்டு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ரெக்கவரி கொடுத்தது. ஸோ இதனால ஒரு பெரிய ரேலி லாஸ்ட் வீக் பார்த்துருந்தோம். சார், அப்போ ஏஐ பூம் ஆகிறது இந்திய ஐடி நிறுவனங்களுக்கு இன்னும் எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும்? குவார்டர் ரிசல்ட்டை வச்சு இந்த மார்க்கெட் அப்படியே மொத்தமும் ரெக்கவரி ஆகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அமேசான் ரிசல்ட் வந்த பிறகு அவங்க சொன்ன கருத்து மிகவும் முக்கியமான விஷயமா பார்க்குறோம். இந்த ஏஐ கெப்பாசிட்டிங்கிற விஷயம் வந்து இந்த கிளவுட் சர்வீஸ் வந்து 2028 வரைக்குமே இன்னும் தேவை உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்டோடைய அந்த அசூர் இருக்குல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிபியூ ஷார்ட்டேஜ் இருக்குது, இன்னும் கிட்டத்தட்ட 2028 வரைக்கும் இன்னும் டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க.
ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஏஐ, இந்த கிளவுட் சர்வீஸ் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னும் வந்து ஏர்லி ஸ்டேஜ் தான் இருக்குது. ஓகே. ஸோ முழுமையாக வந்து நம்ம இன்னும் நமக்கான டிமாண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. அப்போ அது வரைக்கும் நம்ம இந்திய நிறுவனங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் இந்த மாதிரியான சர்வீஸும் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது தான் ஒரு மீடியம் டேர்ம் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஓகே. ஸோ இந்த விஷயங்கள் வந்து இந்த ஷார்ட் டேர்ம் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பட் இத வச்சு பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டான்றது அட்வைஸ். அதான் ஷார்ட் டேர்ம் அப்படியே கிட்டத்தட்ட அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இல்லை 1 ஆண்டுகளுக்கு இன்கம்ஸ் வந்து மறுபடியும் நம்ம இந்திய நிறுவனங்களுக்கு ப்ராஜெக்டாவோ அல்லது வந்து அவங்களுக்கு சர்வீஸாவோ ஏதோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து மார்க்கெட் வந்து ஒரு பூமிங் இருக்குது, அதாவது ரெக்கவரி ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்துக்கணும். ஆனா இப்போ சவுத் கொரியா மார்க்கெட் ஒரு 40% சரிஞ்சிருக்கு. இது இந்தியாவை இம்பாக்ட் பண்ணுமா சார்? இப்போ சவுத் கொரியா மார்க்கெட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள். அவங்களுடைய மேஜர் ஆஃப் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா செமிகண்டக்டர், எலக்ட்ரானிக் மற்றும் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கடந்த காலங்களில் வந்து ஒரு ஸ்லோ டவுன் ஆச்சு. இந்த சிப் செமிகண்டக்டரோட சிப்பு வந்து ஸ்லோ டவுன் ஆச்சு. ஸோ அதனால் மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு பெரிய பூமிங் ஆனதால் அது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி பார்க்குறோம். பட் இந்திய நிறுவனங்களில் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர், கன்சப்ஷன் அந்த இந்த மாதிரி இருக்கிறதால ஒரு ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் வந்து ஒரு ரியாக்ட் ஆக வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இதை வந்து குளோபல் சென்டிமெண்ட்டாக செல்லிங் ப்ரெஷர் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு, எஃப்ஐஐ செல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியாவிலும் சட்டன் செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்ப இந்த வாரம் மார்க்கெட்டை தீர்மானிக்க போற முக்கியமான காரணிகள்னா இதெல்லாம் இருக்கும் சார்? ஆல்ரெடி வந்து குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் போயிட்டுருக்கு. அதில் முக்கியமாக நம்ம வந்து பேங்கிங்கு, ஆட்டோ, எஃப்எம்சிஜி, இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன மாதிரியான ரிசல்ட் வருது, அது எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துது, அல்லது மேனேஜ்மெண்டோட கைட்லைன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் வந்து இந்த ஈரான் யூஎஸ் வந்து டென்ஷன் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதில் ஏதாவது அதிகமாக வந்து ப்ராப்ளங்கள் வந்து கண்டினியூஸ் ஆச்சு, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்லாம் மறுபடியும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து க்ரூட் ஆயில் ரிப்பேர்ஸ் வந்து ஏறும். ஸோ அதனால் நிஃப்டிக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். இது கண்டினியூஸாக இருந்துருக்கு தான் கடந்த காலங்களில் நம்ம பார்த்துட்ருக்கோம். மூன்றாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எஃப்ஐ ஆல்ரெடி இப்போ வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை அவங்க செல் பண்ணுறாங்களா, ஒருவேளை அவங்க வந்து வித்ட்ரா பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம கருத்தில் கொண்டு பார்க்கணும். மேலும் வந்து யூஎஸில் இருக்கிற எக்கனாமிக்கல் டேட்டா, ஃபெட் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன காரணிகளை வந்து மையப்படுத்துது, எந்த மாதிரியான இன்ஃப்ளேஷன் வருது, இதெல்லாம் பார்த்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து தீர்மானிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சார் இப்போ இந்த 4 காரணிகளும் வந்து நிஃப்டியோட லெவலை எப்படி தீர்மானிக்க போகுது? நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் 24,600 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருந்து மார்க்கெட் கீழே விழுந்து மறுபடியும் 3 முறை வந்து அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ ஏப்ரல் மாதம், ஜூலை மாதம், அப்புறம் இந்த மாதம் மார்க்கெட் 2 ஹவர்ஸ் அந்த இடத்தான் போயிட்டுருக்கு. ஒருவேளை அதை கட் பண்ணி மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தர் ரேலி கண்டினியூ ஆகி மார்க்கெட்டே வந்து பழைய நிலைமைக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்த வந்து 200 டே மூவிங் ஆவரேஜும் வந்து மையம் கொண்டிருக்கு, அதாவது 24,600க்கு மேலே. இப்போ இந்த சீலிங் பாயிண்ட் தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக இருக்குது. இப்போ சப்போர்ட் எடுத்து பார்த்தோன்னாக்கா நிஃப்டியை 24,200 அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் இந்த வீக்கான சப்போர்ட்டு. இந்த 24,000ங்கிறது சைக்காலஜிக்கல் பேஸ். ஒருவேளை அதை மறுபடியும் கட் பண்ணிச்சுனாக்கா மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர் வரும். கடந்த காலங்களில் இதை மாதிரி 3 முறை பார்த்துருக்கோம். இந்த மார்க்கெட் வந்து இந்த பிட்வீன்லாம் தேர்ந்து வந்துட்டு இருக்கு. வருங்காலங்களில் இப்போ இந்த வீக்கு மார்க்கெட் ஆல்ரெடி ரேலியாக போயிட்டு தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்தர் இது கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து நமக்கு சீலிங் பாயிண்ட்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஒரு பெருமூச்சு அடைஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லாட்டினா நம்ம 24,600ல் மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் வரும், செல்லிங் ப்ரெஷர் வரும். அந்த இடத்துல அதே மாதிரி வந்து ஒரு அன்சர்டனிட்டி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். அகைன் அப்படி போச்சுன்னா திரும்ப ஒரு டிராபேக் தான். மறுபடியும் மார்க்கெட் வந்து சைட்வேஸு ஏற்கனவே நடந்த மாதிரியே மறுபடியும் செல்லிங் ப்ரெஷரு, மறுபடியும் பவுன்ஸ் பேக்கு. ஸோ இதே மாதிரியே வர்த்தகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தோணும். பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி 57,454 அப்படிங்கிறது 200 டே மூவிங் ஆவரேஜ். ஸோ அது நியர்பை தான் ட்ரேட் நடந்துட்டுருக்கு. மார்க்கெட்டை ஒருவேளை அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஃபர்தராக வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அங்கேருந்து 58,500 வரைக்கும் மார்க்கெட் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு 1,500 பாயிண்ட் கிட்ட ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த பிரேக் அவுட், அதாவது 57,444 கட் பண்ண முடியல அப்படின்னா மறுபடியும் இந்த சைட்வேஸே கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் தோணும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே பின்னுக்கு இழுக்கிறது அப்படின்னா 2 தான் முக்கியமான காரணம். ஒன்று நம்ம தலைவர் ட்ரம்ப், இன்னொன்று குரூட் ஆயில். ஸோ இந்த டைம் குரூட் ஆயில் வந்து பின்னுக்கு இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா, என்ன ஆக போகுது சார்? கடந்த வாரத்தில் வந்து தொடக்கத்தில் வந்து குரூட் ஆயில் வந்து ஃபால் ஆச்சு. ஸோ ஈரானோட கான்ஃப்ளிக்ட் வந்து ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆகும்னு பார்த்தாங்க. மறுபடியும் வந்து ஒரு பாத்திர நிலை மிடில் வந்து ஒரு பாத்திர நிலை வந்தாலும் மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆச்சு. வீக்கெண்டில் வந்து பார்த்தோன்னா தற்காலிகமாக ஸ்ட்ரைக்கை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி யூஎஸ் சொன்னதால் மார்க்கெட்டை வந்து ஆயில் கொஞ்சம் கூல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ மார்க்கெட்டும் அந்த மாதிரி கூல் ஆகி செட்டில் ஆகி கிட்டத்தட்ட வந்து $84 அப்படிங்கிற இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் $86 இல்லை $90 மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. ஃபர்தர் ரேலி கண்டினியூ ஆச்சு, மறுபடியும் ஸ்ட்ரைக் அதிகமாக இருந்தது, வார் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா
$100 மேலே போயிடும். அதாவது இந்த பார்டர் லைனில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அந்த பார்டரையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, சில நேரங்களில் ஓப்பன் பண்ணுறாங்க. ம். வருங்காலங்களில் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் பார்டரை க்ளோஸ் பண்ணுறாங்களா ஓப்பன் பண்ணுறாங்களான்னு நம்ம ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆச்சுன்னா தான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அண்டர் ப்ரெஷரில் இருக்கா இல்லை கண்டினியூவாக வந்து சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறது டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து இருக்கும். ஸோ இது என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கலாம். சார், இப்படி பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த க்ரூட் ஆயில் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அதை ஏன் அவ்வளோ தூரம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது? இப்போ க்ரூட் ஆயில் வந்து இந்தியாவுடைய ஒரு எசென்ஷியல் ப்ராடக்ட். ஸோ ஏங்காது, இந்தியாங்கிற நாடு வந்து மிகப்பெரிய இம்போர்ட் கண்ட்ரி நம்ம. ஸோ நம்ம வந்து 80% ஆஃப் த வந்து க்ரூட் ஆயில் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் கொண்டு வரும். ஸோ அதனால் வந்து இந்த வாரில் என்ன நடந்தாலும் அதோட இம்பேக்ட் வந்து நம்மளோட எக்கனாமியில் இருக்கும், நம்ம ருப்பியில் இருக்கும், நம்ம இன்ஃப்ளேஷனில் இருக்கும், ஸோ நம்மளோட டெஃபிசிட்டில் இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் நம்மளுடைய க்ரோத்து, நம்ம கவர்மெண்ட்டு எல்லா இடங்கள்லையும் இது பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அதனால் க்ரூட் ஆயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம கம்பெனிகளும் சரி, பேங்கிங் சரி, எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய லெவலில் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்த க்ரூட் ஆயில் மிக முக்கிய பங்கு ஆகற்றுது. ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நமக்கு அதில் அண்டர் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு காரணமே இந்த வார். ஸோ இந்த மாதிரி அன்சர்டனிட்டி இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஒரு கண் அது மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், மார்க்கெட் வந்து இறங்கத்துக்கும் ஏறுவதற்கும் க்ரூட் ஆயில் வந்து மிக பங்காற்றுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஒரு கண்ணு க்ரூட் ஆயில் மேலே இருக்கணும், இன்னொன்று ட்ரம்ப் ஆக்டிவிட்டி மேலே இருக்கணும். ஆமாம், இப்போ ஏர்னிங்ஸும் சப்போர்ட் பண்ணுறதால ட்ரம்ப் சொல்கிறது சில பேர் கண்டுக்காமல் பை பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்து பார்ப்போம் மார்க்கெட் எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகுதா அல்லது சப்போர்ட் இருக்குதா. ஏன்னா நம்ம ட்ரம்ப் சார் என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் வரும்போது தான் வச்சுட்டே இருப்பார், டைப் பண்ணி ட்வீட் பண்ணி விட்டுருவாரு, அப்புறம் மார்க்கெட்டும் ட்வீட் ஆகி கீழே இறங்கிடும். ஸோ இதை தான் பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு முறையும். ஸோ இப்போ ரெண்டு பக்கம் கவனமாக இருக்கணும். சரி, இப்போ ரெண்டு கண்ணை பற்றி பேசணும். மக்களுக்கு மூணாவது கண்ணு ஒன்று இருக்குது, அதுதான் கோல்டு. ஸோ இன்னும் ஏன் கோல்டு வந்து சைட் வேல இருக்குது? அதாவது ரெண்டு எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது. அதாவது வார் வந்து நடக்கிறதால நிறைய நேரங்களில் சேஃப் ஹவன் அசட்னு சொல்லுவாங்க. ஸோ நிறையா பேர் வந்து கோல்டில் முதலீடு போவாங்க சேஃபாக இருக்கிறதுக்காக. ரெண்டாவது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹோல்ட் செய்யப்படும் அப்படின்றதால இன்னும் அது மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் தான் இருக்குது. ஏன்னா நிறைய டோன் வந்து சில விஷயங்கள் வந்து வருங்காலில் இருக்குமா அப்படின்ற ஒரு பதற்ற சூழ்நிலையும் திரும்புது. மேலும் வந்து இந்த பாண்டு இண்டெக்ஸு அப்படின்னு சொல்லுவாங்களே யூஎஸில், அதனுடைய வந்து வரவு அது மேலே இருக்கிற மோகம் வந்து இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கோல்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதனால் வந்து லாஸ்ட்டு ஜூன் மாதத்துலேருந்து இந்த மாதம் இப்போ ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து சைட்வேஸாக ட்ரேட் இருக்குது. அதாவது $4,200 மேலேயும் போல், $4,000 கீழும் போல் மார்க்கெட்டை வந்து ஒவ்வொரு முறையும் வீக்கெண்டு கரெக்டாக $4,100 க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மேலே போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் கீழே வர்ற மாதிரி வந்துட்டு சென்ட்ரல் பாயிண்டில் நிறுத்திடுவாங்க. ஸோ இப்போ கடந்த 4 வாரமாக நம்ம இதை சொல்லிட்டு இருக்கோம், ஒரே விஷயத்தான். அதனால் மார்க்கெட்டு ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் ஆகணும், ஆனால் மட்டும்தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன் வரும், அதாவது கோல்டோட டைரக்ஷன் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி கோல்டோடைய மூவ் வந்து இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். சார், அப்போ அந்த பிரேக் ஆகிறது அப்படின்றது இம்மீடியட்டாக நடக்கும் அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை அதுக்கும் இன்னும் டைம் எடுத்துக்கும்? முக்கியமாக 2 நிகழ்வுகளில் நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி ஏதாவது சேஞ்சஸ், அதாவது ஹைக் அப்படின்ற மூமெண்ட் வந்தால் அதனுடைய தாக்கம் வந்து இந்த கோல்டில் இருக்கும். மற்றும் வந்து இந்த பாண்டு வந்து ஈல்டு வந்து கம்மியாக கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது கோல்டு பக்கம் திரும்ப இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த வார் அன்சர்டனிட்டி வந்து ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆகணும். ஸோ இந்த மாதிரி சில காரணிகள் வந்து ஒன்று பிணைஞ்சிருக்கிறதால இன்னும் ஒரு கிளியர் டைரக்ஷனே இல்லாத இருக்கிறதால கோல்டு வந்து யாரும் வாங்குவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கல. சார், இப்போ ஈரான் சீஸ் ஃபயர் நம்ம பார்க்குறோம், அப்பவும் ஏன் கோல்டுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வரல? இல்லை சார், இப்போ வந்து எப்படி இருக்குன்னா நம்ம ஊரில் மழை பெய்யும், திடீர்னு பார்த்தா மழை விட்டுடும், அப்புறம் பார்த்தா மழை ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லிட்டு வர்றதில்லை. எதுவுமே வந்து ஒரு காங்கிரீட்டான ஒரு முடிவாக இல்லை. ட்ரம்ப்புக்கிட்டேயும் ஒரு காங்கிரீட்டான ஒரு ஸ்ட்ரென்தன் முடிவாக இல்லை. ஒவ்வொரு முறையும் வந்து அவருக்கு போர் அடித்தா ஃபைட் பண்ணுறாரு, இல்லை அப்படின்னா மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ அதனால் இது வந்து இது இன்னுமே வந்து ஒரு கரெக்டான பார்த்தா இல்லை. அது அப்பப்போ நிறுத்துறதும் அப்பப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறதும் இப்படியே வந்து ஒரு வாடிக்கையாக தான் வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஸ்டாப் பண்ணி இனிமேல் நாங்கள் ஃபைட்டே பண்ண மாட்டோம்னு சொன்னால் மட்டும்தான் ஏதாவது ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். ஸோ முழு வீச்சில் வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்காத சூழ்நிலை தான் இருக்குங்கிறத தான் பார்க்க முடியும். ஸோ அப்போ பெரிய அளவில் சீஸ் ஃபயரையும் மக்கள் நம்பலை, இன்னும் அந்த ஸ்டெபிலிட்டி வரல. நம்ம இன்வெஸ்டருக்குள்ளே அது ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆகணும். திடீர்னு வந்து ஒரு மார்க்கெட்டில் நல்லா போயிட்டு இருக்கும்போது சடனாக வந்து மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் அதை ஒரு யாரும் கன்சிடர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சார், கோல்டு பேசிட்டோம், சில்வர் மேலேயும் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் சில்வர் ஏன் பர்ஃபார்ம் செய்யல சார்? சில்வர் வந்து ஒரு மந்தமான சூழ்நிலை தான் இருக்குது. கடந்த இந்த 1-2 மாதமாகவே சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக தான் இருக்குது. மார்க்கெட் வந்து $65 மேலேயும் போல், மார்க்கெட்டு கீழே இறங்கல. இந்த $57 $55 க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் வந்து ஒரு $65 மேலே க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் ரேலி இருக்கும். இப்போ 100 டே 50 டே 200 டே மூவிங் கரன்சிக்கு மார்க்கெட் கீழே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு புல்லிஷ் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ அதனால் செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகுது. பெரிய லெவலில் இறங்கலை, பட்
அது வந்து காப்பாற்றப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். ஒரு $55 மேலே இருந்து வர்த்தகம் நடக்குது. ஸோ இந்த கிளியர் டைரக்ஷனில் தான் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டை தான் மார்க்கெட் வர்த்தகம் ஆயிட்டு. சார், டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கு. இது அப்படியே ஸ்டேபிள் ஆகுமா? எந்த அளவுக்கு ஒரு growth எதிர்பார்க்கலாம்? கடந்த வாரம் வந்து ருபீஸ் ரெக்கவரி ஆனதுக்கு முக்கிய காரணம் வந்து டாலர் வந்து கொஞ்சம் வீக்னஸாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு முக்கிய காரணம். 2வது வந்து ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்ன மாதிரி சேஞ்சஸ் வரும்னு அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. அது ஒரு காரணிகளாகவும் இந்த டாலருடைய ஸ்ட்ரென்த் குறைஞ்சதுக்கான முக்கிய காரணமாக இருந்தது. மேலும் வந்து நம்ம ஆர்பிஐ பாலிசி மீட்டிங் வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது எதிர்பார்ப்பு வந்ததால் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தன் கிடச்சிருக்கு. ஸோ வருங்காலங்களில் க்ரூட் ஆயில் வந்து மேலும் வலுப்பெற்று மேலே ஏறிச்சு அப்படின்னா மறுபடியும் டாலர் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். மறுபடியும் நம்ம ருபீஸ் வந்து மறுபடியும் வீக்னஸ் ஆகும். ஸோ ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்கிறதால இதை வந்து வருங்காலங்களில் என்ன நடக்குங்கிறத பொறுத்தே தான் நம்ம ருபீஸ் வந்து மறுபடியும் ஸ்ட்ரென்த்தன் ஆகுமா அல்லது வீக்னஸ் ஆகுமாங்கிறது பார்க்க முடியும். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்த வாரம் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன சார்? இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் மூமெண்ட்டு ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் வருமா வராதா அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ ஆர்பிஐயோடைய என்ன அடுத்த போக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த கடந்த காலங்களில் வந்து நம்ம ஏர்னிங்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ வரும் வாரங்கள்லேயே நிறைய ஏர்னிங்ஸ் வருது. ஸோ அந்த ரிசல்ட்லாம் என்ன மாதிரியான மாற்றங்களை உண்டு பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் இந்த ஹெட்லைன்ஸை பார்த்துட்டு நிறைய போய் பை பண்ணணும், ரொம்ப பேனிக்காக பை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி அல்லது வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி மார்க்கெட்டில் எங்கே வாங்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தீர்மானித்து ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்கும். உடனே பேனிக் ஆனாங்க அப்படின்னாக்கா தப்பான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கும். சார், கம்பேரிட்டிவ்லி போன வாரத்தை ஒப்பிட்டு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா போன வாரமே நிஃப்டி பற்றி நீங்கள் சொல்லியிருந்தது தான் இந்த வாரம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தினமலர் நேயர்களே, நீங்களும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக சார்கிட்ட அதுக்கான பதில்களை அடுத்தடுத்த வாரத்தில் நம்ம பெறலாம். நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்கீங்க சார். தொடர்ந்து நம்ம பேசலாம். நன்றி. நன்றி.